கண்மூடியாடவும் என் துணையாகிட வந்தாயே. சண்டைகள் போடவும் பின் வந்து கூடவும் ஆயிரம் காரணம் தந்தாயே. வண்ணங்கள் நானே நீ தூரிகையே எந்த நன்பியே நன்பியே. ஹாய், வணக்கம் ப்ரோ. வணக்கம். உங்களோட பேர்? ஓகே, என்ன ஸ்பெஷல்? ஃப்ரெண்டுக்கு பர்த்டே ஸோ சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக சென்னையிலேருந்து இங்கே ஸ்ரீலங்கா வந்திருக்கேன். சென்னையிலேருந்து, இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறீங்க? இந்தியா. ஓகே, அப்போ எவ்வளோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்? எங்களுக்கு வந்து 2+ இயர்ஸ். அவங்க இந்தியாவில் இருந்த டைம் ஃபுல்லாகவே நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவங்களுக்கு நீங்கள் வந்தது கொஞ்சம் கூட தெரியாதா? தெரிய வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி தான் பில்டப்லாம் பண்ணி வச்சுருக்கு. இன்ஸ்டாவில் வந்து நான் வெளியே ஊரில் இருக்க மாதிரியும் அப்படியே அங்கே மதுரையில் ஏதோ கோயில் போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரியே சொல்லி வச்சுருக்கேன். அப்படி ஸ்டேட்டஸ்லாம் அப்படி போட்டு வச்சுட்டு அப்படியே எங்கள் ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வந்து லேண்ட் ஆகி யாருக்கும் தெரியாமல் அவங்க வீட்டுக்கு கீழே இருக்காங்க. நான் அப்படியே அதுக்கு மேலே ஃப்ளோரில் அங்கேயே தங்கி மதியானத்துலேருந்து வெளியே வராங்க. உள்ளே ரூம்குள்ளே இருந்து ஃபுட்டுலாம் அவங்க வீட்டில் இருந்து அவங்க மம்மி எடுத்து வந்து கொடுத்து தண்ணி எல்லாமே அவங்க ஸ்னீக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இப்போ அப்படியே மேலே இருக்கும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 12 o'clock now. பர்த்டே டைம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நானும் ஸ்னீக்கிங் பண்ணது இட்ஸ் பர்த்டேன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, நாங்களும் எக்ஸைட்மெண்ட்டோட காத்துருக்குறோம். இனி உள்ளே போய் என்னெல்லாம் ஃபன் நடக்க போகுதுன்னு தெரியல. அப்போ ஓகே, நீங்களும் அதே எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கிறீங்க. சரி, ஓகே ப்ரோ, வாங்க போவோமா? वास्ते जा भी दूं मैं गवाह माँ भी दूं किस्मतों का लिखा मोड़ दूं बदले में मैं तेरे जो खुदा खुद भी दे जन्नते सच कहूँ छोड़ दूं. तुमसे ज्यादा मैं न जानूं तुमसे खुद को मैं पहचानूं तुमको बस मैं अपना मानूं माहिया वास्ते जा भी दो. ஓகே, உங்களோட பேர் என்ன? ரக்ஷிதா. ஓகே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே? மிட் நைட் எழுப்பி வச்சிருக்கிறாங்க. பர்த்டே எத்தனையாவது? ஓகே, 16 பர்த்டேன்னு சொல்லி விஷ் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக ஒரு அழகான பொக்கே ஒன்று வந்திருக்கு. அதோட சேர்த்து பலூன்ஸ் அண்ட் கிஃப்ட் வந்திருக்குது. ஓகே, பிடிச்சிருக்கா? ஓகே, யார் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்ற ஏதாவது ஐடியா இருக்கா? யார்? அம்மா. என்ன பெயர்? இல்லையே, உங்களோட அம்மாண்ட பேரில் வேற இல்லையே. வேற யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா அப்பா மட்டுமா? இல்லையே, அங்கேருந்து வேற இல்லை. வேறு யாருமே இல்லையா அவங்களோட இம்பார்ட்டண்டா? யாருமே இல்லையா அவங்களோட? வேற யாரும் செய்திருக்கவே மாட்டாங்க. ஷுவரா? சரி, ஓகே, அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம்மா. ஓகே, உங்களுக்காக அழகான ஒரு க்ரௌன் ஒன்று வந்திருக்குது. இதை போட்டோன்னா நீங்கள் இன்னுமே அழகாக தெரியுறீங்க, நல்லா க்யூட்டாக இருக்கிறீங்க. ஓகே, உங்களுக்காக அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம்மா. அப்படி இங்கே திருப்பி காட்டுங்க. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? ஓகே, அப்போ யார் அனுப்பியிருப்பாங்க? அம்மான்னு சொல்லிடுங்க. நான் சொல்கிறேன் அம்மா இல்லைன்ட்டு. அப்போ யாரா இருக்கும்? அம்மா தானா? இல்லையே. சரி, இந்த 16th பர்த்டேல ஏதாவது கொள்கைகள் அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறீங்களா? இந்த 16வது பர்த்டேலேருந்து நான் வந்து அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன் அப்படி ஏதாவது? ஒன்றுமே இல்லையா? ஸ்பெஷலாக ஒன்றுமே இல்லையா? சரி, ஓகே, அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம்மா. ஓகே, இதுக்குள்ள என்ன இருக்கும்? என்ன இருக்கலாம்? ஏதாவது கெஸ் பண்ணி கண்டுபிடிங்க. தெரியாதா? சொல்லணுமே கட்டாயம். இல்லாட்டி கிஃப்ட் ஒன்று உங்களுக்கு இல்லை, திருப்பி கொண்டு போயிடுவோம். ரிட்டர்ன் கொண்டு போயிடுவோம். மிக்கி பயங்கரமான ஆள், பிடிச்சி கடிச்சு சாப்பிட்டுருவாரு. கவனமா இருக்கணும். என்ன பயமா இருக்கா? இல்லை, மிக்கி என்ன பிடிக்காதா? அப்படி மிக்கி கோவம் வருதா? பிடிக்காதுன்னு பிடிக்கும் சொல்லணும். வாயத்துல இருந்து பிடிக்கும். ஐ லவ் யூ மிக்கி. சரி, ஓகே, அதுக்குள்ள என்ன கிஃப்ட் இருக்கும் தெரியல. சரி, அதை ஓபன் பண்ணுங்க.
ஓகே, உங்களுக்காக ஒரு அழகான உங்களோட ஃபோட்டோ போட்டு ஒரு லேம்ப் கொண்டு வந்துருக்குது. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? எதிர்பார்த்தனீங்களா? இல்லையா? எதுக்குமே வயதுலேருந்து பதில் சொல்ல மாட்டீங்களா? எல்லாத்துக்கும் தலையாடியே முடிச்சிடுவீங்களா? நீங்கள் நல்லா கதைப்பீங்கன்னு சொன்னாங்களே. ஓகே, அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம்மா. ஓகே, இதுக்குள்ள என்ன இருக்கும்? ஏதாவது ஐடியா? சத்தமா கேட்கல. பில்லோ. ஓகே, இது ஒன்று தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. சரி, ஓப்பன் பண்ணுங்க. பிடிச்சிருக்கா? சரி, ஓகே, இது என்னவா இருக்கும்? என்னவா இருக்கலாம்? போட்டோவா? இல்லையே. சரியா சொன்னாதான் ஓபன் பண்ணலாம். சாக்லேட்டா? இவ்வளவு பெருசா சாக்லேட் இருக்குமா? மேபி இருக்கலாம். அப்படியா? சரி, ஓகே, ஓபன் பண்ணி பாருங்க. இந்த நோட் புக் எதுக்காகண்டா நீங்கள் வந்து நல்லா படிக்கணும்னு சொல்லி, அதே மாதிரி நல்லா ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பினவங்க அனுப்பியிருக்காங்க. சரியா? இப்போ யார் அனுப்பியிருக்கிறாங்க? அம்மா மட்டும் இல்லை, அம்மாவை கூப்பிட்டு கேளுங்க. அம்மாவாண்டு என்னட்டு சொல்கிறீங்க? அம்மாண்டு இங்கே கொழும்புல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராவது நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லையா? பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட இல்லையா? எங்கே இருக்கிறாங்க? பிளேஸ் தெரியாதா? ஓகே, இங்கே கொழும்புல தானா? கொழும்புல தான் இருக்காங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா? என்ன பேர்? சரி, பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? டிசைனரா? கேட்கல. அதுங்க அவங்க யாரு? எங்க இருக்காங்க? கொழும்புல. வேற யாருமே இல்லையா பெஸ்ட் ஃப்ரெண்ட்? ஷூரா இல்லையா? இந்தியாவில் இருக்காங்களா? அப்ப நீங்க இந்தியாவா? என்ன பேர் அவங்களுக்கு? அவங்க கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருக்க மாட்டாங்களா? தெரியலையே. அப்படியா? சரி, ஓகே, அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம்மா. ஓகே, கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. 2 கண்ணையும் டைட்டா மூடுங்க. நல்ல டைட்டா. இன்னும் டைட்டா. அப்படியே திரும்பி நில்லுங்க. நான் கண்ணை திறந்து வச்சிருக்கீங்க. கண்ணை மூடி இருக்கணும். கண்ணை மூடுங்க. ஓகே, நான் சொன்ன வரைக்கும் நான் 10 வரையும் பண்ணுவேன். சரியா? அது வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது. சரியா? ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, கண்ணை திறக்கலாமே. என்ன இங்கே வாங்க? அங்க போய் ஒளிஞ்சிட்டீங்க. இங்கே வாங்க. என்ன எப்படி? இல்ல, எப்படியும் கேட்டோன்னா நீங்க சொல்லலையேப்பா. உங்களுக்காக வேண்டி இந்தியாவில இருந்து பிளைட் பிடிச்சு இவ்வளவு தூரம் வந்தா நீங்க என்ன ஈஸியா இங்க இருக்கிற வேற யாரையும் சொல்லிட்டீங்க. அப்ப இவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? அங்க பாருங்க, உள்ளே அந்த மிக்கிக்குள்ள இருந்து அழலண்டு அழுது இருக்காப்புல. ஆனா நீங்க நம்பிட்டீங்க. சொன்னல நம்பிட்டீங்க. ஓகே, நீங்க ஹாப்பியா? நீங்களே கொடுங்கம்மா. எவ்வளவு பெரிய இன்சல்ட் தெரியுமா? இவ்வளவு தூரம் வேர்க்க அங்க இருந்து வந்து. சரி, ஓகே, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு மிக்கி எல்லாம் போட்டு ஸ்டார்டிங்ல இவ்வளவு சொல்லி வந்தானீங்க. நீங்க வந்ததுக்கு சர்ப்ரைஸ் ஆனாங்களா? செஞ்சுட்டாங்கன்னு வச்சு செஞ்சுட்டாங்கன்னு
நீங்க எதிர்பார்த்ததுக்கு நடக்க இல்லைண்ணா, பட் இன்னும் நடந்திருக்கு. இன்னும் நடந்திருக்கலாம்ண்ணா. சரி ஓகே, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அறிவுள்ள தூரம் ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களுக்காக இந்த பர்த்டே இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகும் செய்தா நீங்க இப்படி செய்துட்டீங்களே, அதுக்காக மறந்தி சாரி அந்த மாதிரி. நான் அப்படித்தாம்மா கேட்பேன், நீ தான் சொல்லணும். எனக்கு வேர்ல்டுலயே பெஸ்ட் ரொனால்டோ தான். ஓகே சரி ஓகே, இதுக்குள்ள நீங்களே பேசி தீர்மானிச்சோட சண்டையை பிடிச்சு முடிச்சு கொள்ளுங்க. ஓகே, நீங்க ஹாப்பியா வந்ததுக்கு ஓகே, அதுக்கு அவ்வளவுதானா? வேற ஒரு ரியாக்ஷனுமே இல்லையா? அவ்வளவுதானா? சரி ஓகே, உங்களுக்கான கடைசி கிஃப்ட் டைம் பாப்போமா? பாத்தீங்களா, 16 வயசு. நீங்க இங்க இந்த வீட்டு ராணி என்று சொல்லி உங்களுக்காக அழகான கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணிருக்காங்க, கேக் ஒன்று. நீங்க ஹாப்பியா? நல்லா இருக்கா கேக்? அப்ப ஓகே, செலிப்ரேட் பண்ணுவோமா கேக் கட் பண்ணி? ஓகே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Rakshita. Happy birthday to you. ஓகே, நீ கேக். Daddy, I tell you. ஓகே, உங்களுக்காக எல்லாம் ரெடி பண்ணது உங்களோட மம்மியும் டேடியும் தான். சரியா? இந்த கிஃப்டும் அங்க இருந்தா வந்தது, மம்மி டேடி அரேஞ்ச்மெண்ட் தான். ஓகே சரி ஓகே, அப்ப நாங்களும் போயிட்டு வரட்டுமா? ஓகே தேங்க்யூ, நாங்களும் போயிட்டு வரோம். பாய். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க.